بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على 50: شهادة أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت ومن استطاع إليه سبيلا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நடைமுறைகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலைக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்களுடைய தேவைகள், மனைவி மக்களுடைய தேவைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய தேவைகள், சொந்த பந்தங்களுடைய தேவைகள், ஊர்வாசிகளுடைய தேவைகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சிறகாலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்களித்து மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய மாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த வார ஜும்ஆவுடைய தலைப்பாக பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜி தொடர்பான சில விஷயங்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். பேசக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை புரிந்து நடைபெறக்கூடிய நடத்தாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சில வாரங்களாக இது ஹஜ்ஜினுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக ஹஜ்ஜி செய்வது என்றால் என்ன, ஹஜ்ஜை ஆர்வப்படுத்தி உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மோமினுக்கும் அவர் இருப்பவராக இருக்கட்டும், இல்லாதவராக இருக்கட்டும், எல்லா மக்களும் ஹஜ்ஜை நியத்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கியங்கள் பல இடங்களிலும் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்பது தங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். சில மக்கள் 35 நாட்களுக்கு முன்பாகவே சென்று விடுகின்றார்கள். சில மக்கள் 40 நாட்கள் அங்கே சென்று அங்கே அமல் செய்து வருகின்றார்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமை என்பதாக. பெருமக்களே, ஹஜ்ஜினுடைய கடமை என்பது 5 நாட்கள் மட்டும்தான். 8, 9, 10, 11, 12 தேவைப்படும் பட்சத்தில், அமல்கள் தேவைப்படும் பட்சத்தில் எக்ஸ்ட்ரா 13ஆக ஒரு நாட்களை சேர்க்கப்படுகின்றன.
இப்போ இந்த 5 நாட்களில் செய்யக்கூடிய சில கடமைகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த கடமைகள் செய்தால்தான் முழுமையான ஹாஜிகளாக ஹஜ்ஜினுடைய கடமைகளை பூர்த்தி செய்தவராக ஆக முடிகின்றது என்பதாக ரப்புல் ஆலமீனும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்ன? சில கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த கடமைகள் எதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். முதலாக அது ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது மற்ற மாதங்களில் ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அல்லாமல் உம்ராவுடைய நாட்களிலே உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் முதலில் தன்னுடைய கடமைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய எல்லைகளில் இஹ்ராம் துணி கட்ட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. இஹ்ராம் துணி என்பது எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தைக்கப்படாத ஆடை என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அது வெண்ணிறை ஆடையாக இருப்பது சிறப்பிற்குரியது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாகவும் பல ஹதீஸ்களை நம்மால் காண முடிகின்றது. முதல் விஷயம், அவர் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது உம்ரா செய்ய செல்லக்கூடியவராக இருக்கட்டும், அவருடைய முதல் கடமை என்பது பெருமக்களே இஹ்ராம் துணியாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு இஹ்ராம் துணி என்பது மக்கன்னா கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் கடமை என்று சொல்லக்கூடிய இந்த இஹ்ராம் துணி ஏன் தைக்கப்படாத ஆடையாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. இரண்டாவதாக வெண்ணிற ஆடையாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. முதல் சட்டம் ஹாஜியாக இருக்கட்டும் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இது இஹ்ராம் துணி என்பது கட்டாயம், கடமை. அவர் அந்த கஅபாவை சுத்த வேண்டும் என்று சொன்னார், உம்ரா முடிக்க வேண்டும் என்று சொன்னார், தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மரணத்தை பற்றி. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மரணமாகக்கூடிய ஒரு மையத் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மையத் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண் மக்களாக இருக்கட்டும், அந்த மையத்திற்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இஹ்ராம் ஆடை என்பது அபுயபு சியாம், வெண்ணிறை ஆடையாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமக்களே மார்க்கம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. எனவே தான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக தக்கல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் வெண்ணிற ஆடையை பிரியப்படுங்கள், வெண்ணிற ஆடையை பிரியப்படுங்கள், அது அபியபு சியாம், வெண்ணிற ஆடை. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகபட்சமாக அவர்கள் உடுத்தக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடிய ஆடை என்பது பெருமக்களே வெண்மையான ஆடையாக இருந்தது. பல ஹதீஸ்களை நாம் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார் பெருமானாருக்கு. அந்த சட்டத்தை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை மார்க்கத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக கொடுக்க மாட்டான். அதே சட்டம் தான் நமக்கும் இனி வரக்கூடிய மக்களுக்கும் கியாமத் நாள் வரையிலும் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் என்ன வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அனுப்பினானோ அந்த வஹி தான் உலக மக்கள் அனைவருக்கும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுயபு சியாம், வெண்ணிற ஆடையை பிரியப்பட்டார்கள் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் பிரியப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படித்தான் நம்ம விளக்கணும். அதில் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, ஹதீஸ்களில் போய் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆனில் போய் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பார்வைக்கு அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஜனாசாக்கள், அது எந்த ஜனாசாவாக இருக்கட்டும், ஈமான்தாரி கலிமா சொன்னவருடைய ஜனாசாவாக இருந்தது என்று சொன்னால், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தைக்கப்படாத ஆடையை அணிவிக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அப்போ இஹ்ராம் துணி என்பது ஹஜ்ஜினுடைய யாத்திரையாக இருக்கட்டும் அல்லது உம்ராக்கு செல்லக்கூடியவராக இருக்கட்டும், முதலில் அவர்கள் இஹ்ராம் கட்டும் பொழுது அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட வேண்டும், நமக்கு மரணம் இருக்கின்றது. எங்க கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கிறான் பாருங்க. மௌத்த ஹஜ்ஜினுடைய கடமையை, இஹ்ராமுடைய கடமையை நீங்க இஹ்ராம்
துணி அணியும் பொழுது உம்ரா செய்வதற்கு முன்கூட்டியே நீங்க வெள்ளை ஆடை அணிய வேண்டும், தைக்கப்படாத ஆடை அணிய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கின்றது. எப்படி உங்களுக்கு ஜீவியத்தை நாம் கொடுத்தோமோ அதே போன்று மரணத்தையும் நாங்கள் கொடுப்போம் என்பது கட்டாயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தைக்கப்படாத ஆடையில் வெண்ணிற ஆடையிலேயே நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். ஒன்று. இரண்டாவது விஷயம், அது தைக்கப்படாத ஆடை. ஏன் தைக்கப்படாத ஆடை? ஒன்று, எந்த ஜனாசாவாக இருந்தாலும் இல்லைங்க ஒரு வசதி படைச்சவர் உயர்ந்த இடத்துல இருந்தாரு, அதனால நம்மளை கண்ணியப்படுத்தி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய ஆடையும் எப்படி இருக்கணும்? வெந்நீர் ஆடையாகத்தான் இருக்கணும். அந்த கண்ணியப்படுத்தக்கூடியவருக்கு செய்யக்கூடிய ஆடையும் எப்படி இருக்கணும்? தைக்கப்படாத ஆடையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஹஜ்ஜினுடைய கிருகையிலேயே உம்ராவுடைய கிருகையிலேயே அந்த இஹ்ராம் நமக்கு ரெண்டு விஷயங்களை என்ன செய்து கோடிட்டு காட்டுகின்றது. மரணத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுவது மரண நேரத்தில் வெந்நீர் ஆடை, உங்களுக்கு தைக்கப்படாத ஆடை தான் கொடுக்கப்படும் என்ற நியத்தில் தான் என்ன செய்யுது அவர் முதல்ல இஹ்ராமை என்ன செய்யறாரு? அணிவிக்கிறார். இது ஹஜ்ஜிக்கு போறவங்களாக இருக்கட்டும் அல்லது உம்ரா செய்ய போறவங்களாக இருக்கட்டும் இஹ்ராம் கட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவதாக தவாஃப், கௌபாவை சுத்திக்கிட்டே வர்றாரு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் அங்க என்னங்க இருக்குது, ஒரு கட்டடத்தை போய் ஒரு சுத்திக்கிட்டே வர்றாரு, கட்டடத்தை போய் அது அல்லாஹ் என்ன சொல்றான்? 7 சுத்து சுத்தணும். வல்யதாஃபு பில் பைத்தில் அத்தீக், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை, பழமையான கட்டிடத்தை வல்யதாஃபு பில் பைத்தில் அத்தீக் நீங்கள் சுற்றி வாருங்கள். என்னங்க இருக்குது? ஒரு தைக்கப்படாத ஆடையை உடுத்தணும், வெந்நீர் ஆடையை உடுத்தணும், கௌபத்துல்லாஹ் கட்டடத்தை 7 சுத்திட்டு வரணும், என்ன இதுல இருக்குது? சில மக்கள் நினைக்கலாம், பெருமக்களை ஈமான் கொண்டவர்களும் நினைப்பது உண்டு. இதுல என்ன விஷயம் இருக்குது? 6 நாள்ல இதை போய் செஞ்சுட்டு வர்றாங்க. உம்ராக்கு போறவங்க என்ன செய்யறாங்க? இஹ்ராம் கட்டுறாங்க, 7 சுத்திட்டு 2 ரக்காயத்தை தொழுகிறாங்க, உடனே உம்ரா கோடி போச்சு தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது என்று சொன்னால் அதிலே காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்வதில்லை. முதல்ல நம்ம பார்த்த இஹ்ராம் தவாஃப், அதான் அல்லாஹ் நீங்க 7 சுத்து கௌபாவை சுத்துங்க, 5 சுத்து சுத்த வைக்கலாம் அல்லது 3 சுத்தோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? 7 சுத்து சுத்திட்டு வர்றாரு, 3 சுத்துலையோ அல்லது 5 சுத்துலையோ இடைப்பட்ட நேரங்களே அவர் காத்து பிரிஞ்சிருச்சு. அவர் என்ன செய்யணும்? எவ்வளவு நுணுக்கமாக பெருமக்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப கூட என்ன செய்யணும்? அவர் அப்படியே ஒது செஞ்சுட்டு வந்து எந்த இடத்துல நிப்பாட்டுறாரோ 3 சுத்துல நின்றுட்டாரு, அவர் காத்து பிரிஞ்சிருச்சு, 2 சுத்துல நின்று காத்து பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒது செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல இருந்து 2 சுத்தா 3வது சுத்துல இருந்து ஆக சுத்தி 7 சுத்து சுத்தி முடிக்கணும். அந்த 7 சுத்த கொண்டு மார்க்கம் ஒரு அடியானை எதை எதிர்பார்க்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்தில 7 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். குல்லின்கான ஆபாவுக்கும், நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, வஹியாக அல்லாஹ் அனுப்புறான். குல்லின்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், வ அஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவி மக்கள். அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 விஷயங்களை அடுக்கிக்கிட்டே வரணும். உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பங்கள், அதே போன்று உங்களுடைய செல்வங்கள், வாஷீரத்துக்கும் அம்மாவுடைய தரப்பு மூகா திஜாரத்தும் தக்ஷோனஹா, நீங்கள் எந்த வியாபாரத்தை, எவ்வளவு விஷயம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க கடைசியாக, நீங்கள் எந்த வியாபாரத்தை கொண்டு இந்த வியாபாரத்தில் இறங்கினா எனக்கு நஷ்டம் வந்துருமோ, அல்லாஹ் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி எந்த வியாபாரத்தை நீங்கள் பயம் கொள்கின்றீர்களோ, நிக்தரத்துமுஹா வ திஜாரத்தும் தக்ஷோனஹா கஸாதஹா வ மசாகின தர்லோனஹா, அல்லாஹ் சொல்றான். எந்த வியாபாரத்தை நீங்க பயப்படுறீங்களோ, இதுல நஷ்டம் வந்துருமோ, இதுல லாபம் வந்துருமோ என்று பயப்படுகிறீர்களோ, அதே போன்று கடைசி அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய நீங்கள் கெட்டிய வீடுகள். 7 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்கடுக்காக சொல்றான். இது எல்லாமே, இந்த 7 விஷயங்களுமே உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவி மக்களாக இருக்கட்டும், உங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும், நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய வீடுகளாக இருக்கட்டும், இந்த 7 விஷயங்களும்
அல்லாஹ்வை மிஞ்சியதாக உங்களிடம் இருக்க முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் இதுவெல்லாம் நடக்கும். எனவே நீங்கள் 7 சுற்று சுற்றும் பொழுதும் இந்த 7 விஷயங்களை விட, என்னுடைய தகப்பனை விட, என்னுடைய பிள்ளையை விட, என்னுடைய சகோதரனை விட, என்னுடைய மனைவியை விட, என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய நான் பயப்படக்கூடிய வியாபாரத்தை விட, நான் கெட்டிய வீடை விட அல்லாஹ் முதன்மையானவன், அல்லாஹ் நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்ற ஒரு எண்ணம் உங்களிடத்திலே வர வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவாஃப் என்பதை 7 சுத்து சுத்த வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு வைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது எதை 7 சுத்து சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பின்னாடி 7 சுத்து சுத்தி முடிச்சாச்சா, உம்ரா செய்யக்கூடியவராக இருக்கட்டும், மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அதற்கு நேராகவே இருக்கும். நீங்க போட்டோவில் பார்த்துருக்கலாம். ஒரு கூண்டு மாறி இருக்கும், அல்லது கூண்டுக்கு நேராகவோ பக்கத்திலே 2 ரக்காயத்தை நீங்க தொழுகணும். ஒரு உம்ரா கடமையாகணும் அப்படின்னு சொன்னா 7 சுத்து சுத்தி இஹ்ராம் கட்டுறாரு, 7 சுத்து சுத்துறாரு. சுத்திட்டு வந்தவொடனே என்ன செய்யறாரு, அங்க 2 ரக்காயத்தை நீங்க தொழுகணும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஏன் அந்த மக்காம் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா, மக்காம் தான் இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே நின்று அந்த கட்டிடத்தை தூக்கி கொடுத்தார்களோ, கல்லை தூக்கி கொடுத்தார்களோ, நின்றார்களோ, அதற்கு மக்காம் இப்ராஹிம். இந்த இடத்துல 3ஆவதாக உங்களுக்கு இது சாதாரணமாக தெரிய வேண்டாம், சுற்றுவது சாதாரணமாக தெரிய வேண்டாம், இஹ்ராம் துணி அணிவது சாதாரணமாக தெரிய வேண்டாம். இது ஒரு தியாகத்தின் அடிப்படையோடு வந்த இடம் இந்த கட்டிடம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய இடத்திலே நீங்கள் 2 ரக்காத் தொழுதே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். 2 ரக்காத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதர் தியாகம் செய்யலாம். இன்னைக்கு கணவன் தியாகம் செஞ்சாருந்தா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மனைவி தியாகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அல்லது மனைவி தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கணவர் தியாகம் செய்ய மாட்டார். எந்த விஷயமா இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், படிப்பு ரீதியாக இருக்கட்டும், உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ என்னை 2 நபர்களும் சேர்ந்து தியாகம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் பெருமக்களே பெரிய ஆச்சரியம், உலக அதிசயம் கூட சொல்லிடலாம். சரி, கணவனும் மனைவி ஒற்றுமையா இருந்து தியாகம் செய்யறாங்க, ஒரு விஷயத்தை நம்ம இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா 3ஆவது ஆடக்கூடிய நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டான், ஒத்து வர மாட்டான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒத்து வர மாட்டான். சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, 3மே தியாகம் செஞ்ச அந்த தியாகத்தின் அடிப்படை கொள்கையை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஞாபகம் வர வேண்டும். அவருடைய தியாகத்தின் அடிப்படையிலே இந்த கட்டிடம் உருவாகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி 3ஆவதாக நீங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், 2 ரக்காத் தொழுக வேண்டும். தொழுதுட்டாரா, அப்படியே வரணும். சஃபா மருவால கொஞ்சம் சிந்தனை இல்லைன்னு வைங்க, என்னடா இது மடத்தனமா இருக்குது, இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு, இந்த மலையில இருந்து இங்கிட்டு ஓடணும், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்றான் அத்தாட்சியில் ஒன்று. என்ன அத்தாட்சி? இங்க தான் முழுமையான தியாகம் செய்வோம். ஆண்கள் தியாகம் செஞ்சிருவாங்க, இன்னைக்கு ஆண்கள் தியாகம் செஞ்சிருன்னு வைங்க. பெண்கள் தியாகம் செய்வது என்பது இன்னைக்கு ஆச்சரியம் கொள்ளக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் சொல்றான், என்ன சஃபா மர்வா உங்கோட்டம் ஓடுறீங்க, அதுல என்ன நடந்துச்சு பெருமக்களே? கேள்விப்பட்ட விஷயம் தான். 95 வயது ஒரு மனிதர், 95 வயது, மற்றொரு ஹதீஸ்ல 85 வயது, இப்படி பலவிதமான கருத்துக்கள் ஹதீஸ்ல வருது. ஆக மலடர் என்று சொல்லக்கூடிய உலகம், குழந்தை இல்லை, 85 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. இதற்கு பின்னாடி 85 வயசுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பெற்றாங்க, எவ்வளவு பெரிய உலக அதிசயம். இப்ப தவம் இருந்து பெறக்கூடிய குழந்தை கேள்விப்பட்ட விஷயம்தான். மலடர்கள் என்று சொல்லக்கூடிய உலகம், மலடர்கள் என்று பெயர் கேளனம் செய்யக்கூடிய உலகத்திலே 85 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு குழந்தை பிறக்கின்றது. அப்ப எவ்வளவு அந்த குழந்தைய தியாக பன்மையோடு பார்க்க வேண்டும். நம்ம பார்ப்போம், நம்மள வச்சுக்கிறோம், எவ்வளவு தியாகத்துல நம்ம அடிப்படையாக அந்த குழந்தையை சும்மா விடுவோமாங்க. அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கட்டும், ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், அது குறையுள்ள குழந்தையாகவே பிறக்கட்டுமே. ஏண்ட தவம் இருந்த பெற்ற குழந்தை. இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கட்டளை இடுறான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளை இடுறான், நபியே நீங்க அப்படியே அந்த குழந்தைய பச்சை குழைய போய் என்ன செஞ்சிருக்க, ஒரு காட்டுல விட்டுட்டு வந்திருக்க, குழந்தையும் உங்களை மனைவியையும் தியாகம் பண்ணணும். இப்ப சஃபா மர்வானா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தியாகம் என்றால் என்ன? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மனைவிமார்கள் ஒத்துக்குருவாங்களா? சிந்தனை செஞ்சு பாருங்க. பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை, நடபய என்ன, அந்த குழந்தைய போய் காட்டுல போய் நீங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த பெண்மணி கேட்ட ஒரே வார்த்தை, இது உங்களுடைய கட்டளையா, அது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்புறம் வாங்க போயிடுவோம். 2000 கிலோமீட்டர், எந்த பாலைவனம், ஒரு தண்ணீர் இல்லை, எந்த ஒரு பறவைகளும் நடமாடாத ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு வந்துடுறாரு, திரும்பி பார்க்காம வந்துடுறாரு. அந்த இடம் தான் இன்னைக்கு என்ன செய்யுது, காபத்துல்லாவாகவும் சஃபா மர்வாவும். இதை சொல்லிக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன பெருமக்களே, நீண்ட சம்பவங்கள். சுருக்கமாக இந்த ஒரு தருணத்துல கணவர் விட்டுட்டு வந்துடுறாரு, மனைவி உட்கார்ந்து இருக்குது, பிள்ளை துடிக்குது தண்ணிக்காக வேண்டி, சுனிப்பமாகும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியல, என்ன பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லை அந்த பச்சிளம் குழந்தைக்கு, துடிக்குது. அப்போ இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் நடுவிலே ஒரு பெண்மணி என்ன காட்டு பகுதியில கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தொலையில இருக்கக்கூடிய என்ன ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்துல பெருமக்களை ஓடுறாங்க. சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதற்கு பின்னாடி என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த பிள்ளையினுடைய கவட்டையில் இருந்து, அந்த 2 காலையும் துடிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜம்சம் நீர் என்ன செஞ்சிச்சு, வெளிவந்ததாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் எந்த பெண்மணி ஒரு தியாகத்தை அடிப்படையாக வைத்து அனந்தர காட்டு பகுதியிலே தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி, தண்ணீருக்காக வேண்டி தியாகம் செய்து ஓடினார்களோ, அந்த தியாகம் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். தியாகம் என்றால் என்ன? நாம செய்யக்கூடிய தியாகம் அல்லாஹ்வுக்காக என்ன தியாகம் செய்யற பெருமக்களே, அது யாராக இருக்கட்டும், பேசக்கூடியவராக இருக்கட்டும், கேட்கக்கூடியவராக இருக்கட்டும், எல்லாமே பேசக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் பேசக்கூடியவருக்கு, கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் கேட்கக்கூடியவருக்கு. அதோட முடிஞ்சிச்சு. ஏதோ வெள்ளிக்கிழமை தொழுகை கடமை, அவ்வளவுதான். ஐங்கால தொழுகை என்னங்க கடமை, அதுவும் என்ன ஸ்பீடு, ராக்கெட்டு கூட எவ்வளவு வேகத்துல போகும் தெரியாது, அதோட ஸ்பீடா என்ன செய்யறோம் இன்னைக்கு தொழுகையாக இருக்கட்டும், பறந்துடுறாங்க எங்கேயோ, என்னமோ பறவைகள் எல்லாம் மிஞ்சி போய் பறக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமக்களை நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இது தொழுகையாலேயே நான் சொல்றேன். தொழுகை இல்லாதவர்கள் பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்கணும். தொழுகை இல்லாதவர்கள் இன்னைக்கு எத்தனையோ வாலிப கூட்டங்கள் இருக்கின்றது, பெரியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பச்சிளம் குழந்தையை ஒரு அனந்தர காட்டிலே விட்டுவிட்டு ஒரு தாய், ஒரு தகப்பன் போய் விடுகின்றார், அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக. அதே அல்லாஹ் தானே பெருமக்களே, அல்லாஹ் மாறிடுறானா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் மாறினா என்ன ஆகும்? அல்லாஹ் மாறினா என்ன ஆகும்? 2 அல்லாஹ் இருக்கிறாரு. அல்லாஹ்வே சொல்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலியா இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. எப்பா நீ கொஞ்சம் புரிய வேண்டாமா? படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற சிந்தனை உனக்கு வர வேண்டாமா? 2 கடவுள் இருக்கின்றான் என்பதாக நீ வைத்துக்கொள். ஒரு கடவுள் என்ன சொல்லுவாரு, எப்பா கிழக்க இருந்து நான் சூரியனை உதயமாக்குறேன். இன்னொரு கடவுள் என்ன செய்வார், நீ என்ன கிழக்குல இருந்து உதயமாக்குறது, நான் மேற்குல இருந்து உதயமாக்குவேன். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பார்களானால் அவர்களுக்குள் சர்ச்சை வந்துவிடும். அல்லாஹ் இதைத்தான் சொன்னான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ். ஒன்றை விட மற்றொரு கடவுள் இருப்பாரானால் லஃபஸதத்தா, உலகம் என்ன ஆயிடும், ஃபஸாதாகிவிடும், குழப்பமாகிவிடும், அழிந்துவிடும் என்பதாக பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக சுருக்கமாக அந்த தியாகத்தின் அடிப்படையை வைத்துத்தான் என்ன செய்யப்படுது, சஃபா மருவாக்கு அந்த இடத்துல என்ன தொங்கோட்டம் ஓடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி வச்சிருக்கான். அதனால தான் அந்த ஜம்சம் தண்ணீரை குடிச்சு இன்னைக்கு என்னங்க நாசா விஞ்ஞானமே என்ன செஞ்சிச்சு, 23 அடி ஆழத்துல என்னங்க ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கில் என்ன செய்யப்படுது, தண்ணீர் எடுக்கப்பட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் என்ன சப்ளை செய்யப்படுது. கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ ஆராய்ச்சி என்ன ஆய்வாளர்கள் அதில் உள்ள விட்டு எங்கிருந்து தண்ணி வத்தி இருக்கணுமே. இன்னைக்கு சாதாரண வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நல்ல தண்ணி உப்பாக மாறிடுது. உப்பு தண்ணி என்ன ஆகிறது, அந்த தண்ணீருடைய ஊற்று குறைந்து விடுகின்றது. அவர் என்ன 400 அடி போட்டாலும் சரி, 500 அடி போட்டாலும் சரி, வெப்ப காலங்களில் பெருமக்களை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, தண்ணி அப்படியே மாறிடுது. வெறும் 23 அடி, அது கணக்குப்படி பார்த்தா 23 அடி கூட தொடரல. ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கு உலக நாடு முழுவதும் சப்ளை செய்யப்படுகின்றது. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி சுரிப மாவும் ஜம்சம் அந்த தண்ணீரை அருந்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கபூல் செய்து கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள்.
பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை முன்வைத்துதான் அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், என்ன செய்யப்படுது? நீங்கள் சாதாரணமா போயிட்டு வந்துடுறது இல்லை. ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் அதை முழுமையாக விளங்கி செயல்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இதுதான் உம்ராவுடைய, இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உம்ரா முடிஞ்சு. இதற்கு பின்னால் செய்யக்கூடிய கடமைகள், அதற்கு ஹஜ் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு துல்ஹஜ் மாதம் 9வது நாள், அதாவது பெருநாளைக்கு முந்தின நாள், அரபாவுடைய மைதானத்துல போய் என்ன செய்வாங்க? அனந்தர என்ன எதுவுமே இல்லை, வீடும் இல்லை, எந்த கட்டடமும் இல்லை. அந்த கட்டடத்துல போய் என்ன செய்யுது? அந்த அரபாவுடைய மைதானத்துல நின்று துவா செய்வாங்க. அரபா எப்படிப்பட்ட தினம், அரபா மைதானம் எப்படிப்பட்ட தினம்? அந்த நாள்ல அவங்க தியாகத்தின் அடிப்படையில நன்மையை சம்பாதிச்சிடுறாங்க ஹாஜிகள். எனவே அவங்களுக்கு பகரமாக நம்ம என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும் என்ற நோக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஜிகள் இல்லாதவர்கள், அந்த கௌபத்துல்லாஹில் இல்லாதவர்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அரபாவுடைய 9வது நாள் பெருநாளைக்கு முந்தின நாள்ல நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு இடத்துல அரபா என்று சொன்னாவே அறிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம் தீனா. அந்த அரபாவுடைய மைதானத்தில் தான் இஸ்லாம் முழுமையாக பூர்த்தி செய்தது என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார். இது எவ்வளவு அரபாவை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கிட்டே போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அவ்வா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு சிறு தவறுகளின் காரணமாக 1000 வருடங்களுக்கு மேலாக என தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்களுடைய தௌபா மன்னிக்கப்பட்ட அந்த அரபாவுடைய நாள், அந்த அரபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை மன்னித்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த அரபாவுடைய முடிஞ்சு என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபா என்ற ஒரு இடம், அங்க போய் கட்டான் தரையில் என்ன செய்யப்பட்டு, இப்போ ஒரு சின்ன கட்டடத்தை போட்டு கூடாரங்களை போட்டு ஏசி எல்லாம் கொடுத்தாலும் கூட அந்த மைதானத்துல கட்டான் தரையில படுக்க வைக்கப்படுது. என்னங்க, உலகத்துல பெரிய கோடீஸ்வராக இருந்திருப்பான், செல்வந்தராக இருந்திருப்பான், எதுவுமே இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும் சொன்னால், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நீங்க எவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வைத்தாலும் சரி, உங்களுக்கு நாளை இடம் கட்டான் தரைதான், அந்த கபூர் தான், கபூர் குழிதான் என்ற உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த முஸ்தலிஃபாவோட என்ன செய்வார்? அவரு கட்டாந்தரையில படுக்க வைக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே மௌத்தத்தை ஞாபகப்படுத்துது. இந்த மினாவினுடைய விஷயங்கள்ல என்ன, அந்த முஸ்தலிஃபாவுடைய விஷயங்கள்ல, அரபாவுடைய விஷயங்கள்ல எல்லாமே மௌத். உங்களுக்கு வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, வாழ்வு என்பது குறிப்பிட்ட டைம் தான். அந்த டைம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்ச பின்னாடி என்ன செய்யுது? இந்த உலகத்துல என்ன விசா வரணும், முன்ன விசாவை மாத்திக்கலாம். ஒரு மனிதர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு, ஒரு வருஷம் 1 மாசம் விசா கொடுக்க வைக்கிறாங்க, அவர் விசா மாத்திரலாம். சிந்தனை செஞ்சு பாருங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லை, டாக்டர் சர்டிபிகேட் வச்சோ எதை வச்சோ என்ன செய்ய, அந்த கம்பெனியில சொல்லி விசாவை மாத்திரலாம். நமக்கு வர விசா இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய விசா என்பது மாற்றம் செய்ய முடியாத விசா. வந்துருச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவான். வந்துருச்சு விசா வந்துருச்சு, இல்லைங்க நான் கொஞ்சம் நேரம் சென்று வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டுல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு கடை வச்சிருக்கிற கடத்தை நான் கடையை நான் முழுமையாக வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்குது, இல்ல கடையை திறந்து வச்சிருக்கிறேன். வந்துருச்சு, இஸ்ராயல் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா விசா வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கேள்வி கணக்கு இல்ல, போய்கிட்டே இருக்கணும். இதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நீ எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, அந்த கட்டான் தரை குழிதான் உனக்கு என்றதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யப்படுது? முஸ்தலிஃபாவுல போய் நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். விளக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி சொன்னா அப்படின்னு சொன்னா நேரம் பத்தாது. கடைசியாக என்ன செய்வார்? மினாவுக்கு போவார். மினாவில் போய் என்ன செய்வார்? அங்க ஷைத்தானுக்கு கல் எறிகிறது. உலகத்துல வாழ்க்கை ஃபுல்லா ஷைத்தானுடைய வாழ்க்கை எனக்கு வந்துருச்சு, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நான் விட்டுட்டேன், எனவே நான் எரிகிறேன், ஷைத்தானை விரட்டுறேன்னு சொன்னா என்ன செய்யுது? அந்த ஷைத்தானை விரட்டுறதுல நம்முடைய உள்ளத்துல உள்ள ஷைத்தான், நம்ம குடும்பத்தில் உள்ள ஷைத்தான், நம்மள்ட்ட உள்ள ஷைத்தான், எல்லா ஷைத்தானை விரட்டுவதற்காக தான் அங்க கல்ல தூக்கி எறியுது. அங்க கல்லுல வந்து என்ன ஷைத்தான் வந்து நிக்கிறானா? இல்லையே. ஷைத்தான் என்ற ஒரு இருப்பிட கல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? குறிப்பிட்டு காட்டினாங்க. அங்க நீங்க கல்லை எறியுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஷைத்தானுக்கு போய் அடிக்கிறதுல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய அந்த கெடுதியான வாழ்க்கையை விட்டும் நீங்குவதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கான்? கல்லை எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதற்கு பின்னாடி என்ன செய்யறாரு? முடிய குர்பானை கொடுக்கிறாரு, முடி இருக்கிறார். இதுதான் ஹஜ்ஜினுடைய முழு கடமை. 35 நாள் போறாங்க பாருங்க, 40 நாள் போறாங்க பாருங்க. இந்த 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாள் தான் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னா 6வது நாள். இதுதான் ஹஜ்ஜினுடைய முழு கடமையின் பெருமக்களை. இதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்யணும்? ஒரு சரியான முறையில் வாழ்க்கை நடத்தணும்.
இதுவெல்லாம் சரி செஞ்ச பின்னாடி தான் அவர் என்ன செய்வார், முழுமையான அன்று பிறந்த பாலகனை போன்று வருகின்றார். அதற்கு பின்னாடி கடைசியாக என்ன செய்வார், குர்பானியை கொடுத்த பின்னாடி முடியிறக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் தியாக பண்ணுவோம் என்ன மனப்பான்மை வந்துடும். இப்போ குர்பானி ஹாஜிகள் அங்கே குர்பானி கொடுக்கின்றார்கள், ஹாஜிகளுக்கு அந்த நன்மை கிடைக்குது. இப்ப அந்த தியாகத்திலிருந்து கொஞ்சமாவது என்ன செய்யணும், முடியாதவங்க, என்ன வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, உடல் குன்றி போனவங்க, அந்த ஹாஜியினுடைய தியாகம் எங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு குர்பானி என்ற சட்டத்தை கொடுத்திருக்கிறான். குர்பானி நமக்கு மட்டும் வந்ததில்லை, இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அதை பேசுவோம். நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் சொல்றான் வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன், உலகத்திலே தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தில் முதல் கொண்டு குர்பானி கடமையாக்கப்பட்டு விட்டது. ஆனா சட்டங்கள் மாறி இருக்கலாம். குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்தே குர்பானி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சட்டமா ஆக்கிட்டான். ஆனா அவங்க உம்மத்திற்கு தோதுவாக என்ன செய்யப்பட்டிருக்கு, தனித்தனியா உங்களுக்கு இந்த குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சட்டங்கள் வேற இருந்துச்சு. நமக்கு என்ன சட்டம், என்ன பிராணிகள்ல 3 கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன ஆடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நபருக்கும், என்ன ஒட்டகம் மாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 7 நபருக்கு நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்பானி யாருக்கு இது கடமை, இன்னைக்கு குர்பானி சொன்னபடி ஆட்டுகளை கூடி போச்சு, எல்லாம் கூடி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமக்களே, அவர்களுடைய தியாகங்கள் லட்சக்கணக்கில் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, தியாகங்கள் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய கொஞ்சமாவது நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா குர்பானி என்பது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பெரிய விஷயமே இல்லை. 87 கிராம் தங்கம் ஜக்காத்துடைய நிசாபெல்லாம் இல்லை. அன்னைக்கு என்ன செலவு உங்களுக்கு போக இருக்குதோ என்ன செய்யுங்க, நீங்க ஒவ்வொருவரும் குர்பானி கட்டாயமாக கொடுத்து ஆக வேண்டும். யார் கொடுக்கணும், அவர் முஸ்லீமாக இருக்கணும். இது தெரிஞ்ச விஷயம் தான். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இகாமா, அவர் உள்ளூர் வாசியாக இருக்கணும். அல்லது வெளியூர்ல இருக்கிறாரு, பணத்தை கொடுத்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். பிரயாணத்துல இருந்துகிட்டு என்ன செய்ய முடியாது, ஒரு ஊர்ல குண்டியை பிடிச்சிட்டு அங்க போய் அறுத்துக்கிட்டு மர பிரயாணத்துல போக முடியாது, உள்ளூர் வாசியாக இருக்கணும். 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனியும் வசதி வாய்ப்பு உள்ளவராக. நம்ம நினைச்சிடக்கூடாது வசதி வாய்ப்பு அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுக்கறதுக்கு பெரிய வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தேவைகள் போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் மீது குர்பானி கடமை. அதுக்கு பின்ன தக்லீஃப் 4வதாக சொன்னார்கள், குர்பானி கொடுக்க தகுதியானவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது வயசுக்கு வந்தவராக இருக்கட்டும். அப்புறம் என்ன தெரியுது, சின்ன பிள்ளைக்கு குர்பானி கொடுக்க முடியாது, அவருக்கு கடமை இல்லை. சின்ன பிள்ளை சில பேர் கேட்கலாம், வயிற்றுல மாசமாக இருக்கிறாங்களுக்கு குர்பானி கொடுக்க கூடாது. அப்படி தாராளமா கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், வயிற்றுல உள்ள பிள்ளை கொடுக்க முடியாது. அல்ல ஏதாவது ஆயிடுவோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 பிராணிகளை மட்டும் கொடுக்குறாங்க. ஆடை கொடுக்க வச்சான், என்ன ஒட்டகம், அப்புறம் என்னதுங்க பக்கரா மாடு, 3 அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3 எதுக்கு அல்லாஹ் சொல்றான், சிங்கம் இருக்கு, புலி இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுது, மார்க்கம் அழகான தெளிவு நமக்கு கொடுத்திருக்கு. அதனால குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு எப்படி இருக்கணும், 1 வருட குட்டியாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1 வருட குட்டி வெள்ளாடாக இருக்கட்டும். அதே செம்பரி ஆடாக இருந்தது அப்படின்னு சொன்னா 6 மாதங்கள் பூர்த்தியாகி 1 வருட குட்டியாக தகுதி பெற்று இருந்தது என்று சொன்னார். கொழுத்ததாக இருந்தது என்று சொன்னால் 6 மாத குட்டி என்னது போதுமானது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். மாடாக இருந்தது அப்படின்னு சொன்னா 1 வருடம் பூர்த்தியாக என்ன செஞ்சிருக்கணும், ஏன்னா 2வது வருடத்தை அதை அடைஞ்சிருக்கணும். ஒட்டகம் நம்ம இன்னைக்கு இங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். 5 வருடம் பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ முடிஞ்சளவு என்ன செய்யணும், குறையில்லாத குட்டிகளை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. சில நபர்கள் இப்படி இருக்குமோ அப்படி எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்ம குட்டிகள் பிடிக்கக்கூடிய நேரத்தில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குட்டியை விட்டுறணும். இப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எந்த அளவு முழுமையாக அல்லாஹ்வுடைய தியாகத்தின் அடிப்படையில் முழுமையாக உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முழு முக்கம்மலாக இருக்க வேண்டும். எது, அந்த பிராணி ஆடாக இருக்கட்டும், என்ன விலை குறைஞ்சதாக இருக்கட்டும். இன்னைக்கு உள்ள ரேட்டு என்ன செய்யுது, 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படி போயிருது. அதை நோக்கமாக வச்சு என்ன செய்யுது, நம்ம சொங்கியாக என்ன உடல் மெலிந்ததாக, மார்க்கம் சொல்றது உடல் மெலிந்த குட்டி இருக்கக்கூடாது, கண்குருடு இருக்கக்கூடாது, காது அறுக்கப்பட்ட என்ன குட்டியாக இருக்கக்கூடாது, அதே போன்று நொண்டியாக இருக்கக்கூடாது. 4 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இயற்கையாகவே என்ன செய்யப்படுது, கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்க கொடுக்கலாம். இயற்கையாகவே கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு பின்னாடி காயடிக்கப்பட்ட குட்டி. நீங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறோம், காயடிக்கப்பட்ட குட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன மதீனாவுல 10 வருட காலங்கள் இருந்தாங்க. 10 வருடம் என்ன செஞ்சாங்க,
ஹயாத்தா இருக்கும் பொழுது குர்பானி கொடுத்தாங்க. அதிகபட்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குட்டி காயடிக்கப்பட்ட குட்டி தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதுலயும் ஒரு நுட்பம் விளங்கி இருக்குது. அதுலதான் என்ன லஹம் என்ன சொல்றது, அந்த கறிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. அதே போன்று பெருமக்களே, என்னால ஆடு கொடுக்க முடியல, இன்னைக்கு என்ன ஆடு கொடுக்கறதுக்கு என்ற வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இலகுவா என்ன செஞ்சீங்க, கூட்டு குர்பானில நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, சேர்ந்துக்கிறீங்க. முடிஞ்ச அளவு அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆடுக்கு தகுதியானவர்கள் கூட்டு குர்பானில சேரக்கூடாது. எதுக்கு அல்லாஹ் எந்த தகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த தகுதியில் என்ன செய்யணும், போயிடணும். இல்ல எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், குறைஞ்சது 7 நபர்கள் சேரக்கூடிய ஒரு மாட்டிலையாவது என்ன செஞ்சிடணும். இன்னைக்கு 3000 ரூபாய் என்ன 4000 ரூபாய் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு காலகட்டத்தில் பெருமக்கள் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாவ ஒரு சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டாவே என்ன செய்யுது, ஒரு 5000 ரூபாய் இல்லாம குறைவான செலவு 5000 ரூபாய் இல்லாம வெளியே வர முடியாது. இது யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், மருத்துவர்களுக்கு கொடுக்குறோம். ஆனா அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எனக்கு தியாகம் பண்ணுங்க. ஒரு 4000 ரூபாய் நம்மளால கொடுக்க முடியாது. கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டை வர இந்த குர்பானில நம்ம சேரணும், நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அதுல அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், இதுல நன்மை கிடைக்கும் என்ற நோக்கம் உள்ளத்துல சிந்தனையில வந்தால் மட்டும்தான் பெருமக்களே எவ்வளவு நேரம் பேசினாலும் என்ன செய்ய முடியாது, அதை நம்ம முழுமைப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன செய்யலாம், தாராளமா இன்னைக்கு காலகட்டத்தில் பெருமக்களே எல்லாருமே தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். என்ன ஆடு முடியல அப்படின்னு சொன்னா மாட்டில் சேர்ந்துக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம ஊர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், வாலிபர்களா இருக்கலாம், வாலிபர்கள் தாராளமா கொடுக்கலாம். நீங்க வேலைக்கு போற 4000 ரூபாய் சொல்றது பெரிய விஷயம் இல்லையே, நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க, எல்லாருமே அந்த நன்மைகளை அடையணும். யாருக்கு போய் சேரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய நன்மைகளுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு மட்டும்தான் நினைச்சுது. அந்த நன்மை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணி, நீ மாடு கொடுக்குறாப்பா கூட்டு கொடுப்பான்ல, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்குது, ஆட்டு கூட்டு கொடுக்குற அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த நன்மைகள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.